ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கண்டென்ஸ்ட் மில்கில் எப்படி டீ போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1.25 தண்ணி நான் இதில் வச்சுருக்கேன். தண்ணி சூடாகும்போது நான் இதில் ஒரு 1/4 கப்பு கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். தண்ணி சூடாயிருச்சு. இப்போ நம்ம கண்டென்ஸ்ட் மில்கை ஆட் பண்ணி விட்டுருவோம். இது அடியில் பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு திக்காக உங்களுக்கு மில்க் தேவை அப்படின்னா கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் டீ பவுடர் ஆட் பண்ணிப்போம். இதுக்கு நம்ம சீனி போட வேண்டிய தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே கண்டென்ஸ்ட் மில்கில் வந்து நல்ல இனிப்பாக இருக்கும், அதிலே சுகர் ஆடட் ஆல்ரெடி. அதனால் சீனி நான் போடல, தேயிலை மட்டும் போட்டிருக்கேன். நல்லா ஸ்ட்ராங் டீக்காக நான் ஏவிடி ப்ரீமியம் டீ பவுடர் எடுத்திருக்கேன். இதான் நல்ல கலராகவும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், எனக்கு இதான் பிடிக்கும். நம்ம இதை வந்து நம்ம 2 மெத்தடில் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் வந்து நம்ம பிளாக் டீ போட்டுட்டு கடைசியில் நம்ம அந்த கண்டென்ஸ்ட் மில்கை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். அப்படியும் நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போவுமே இந்த மெத்தட் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறது. நம்ம டீ நல்லா கொதிக்குது. நான் வந்து இப்போது இதை நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். இது வந்து கொஞ்சம் கூட இதோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாகும்போது நான் இதை ஸ்டாப் பண்ணுவேன். அப்போ தான் டீக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. இந்த கலர் பார்க்கும்போது இப்போவே எனக்கு குடிக்கணும்னு இருக்கு. ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வந்து சின்ன தீயில் அப்படியே அது வத்தி வத்தி கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், மேலே நல்லா அந்த பால் ஆடை அப்படியே படர்ந்துருக்கு. நம்ம வந்து இல்லை டீ கடையில் நல்லா ஆற்றுற மாதிரி நான் 2 அடி அடித்தாச்சு. இப்போது ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறேன். நம்ம கப்பில் ஊற்றுறதுக்கு முன்னாடி நான் வந்து இப்படி ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணிடுவேன். அப்போ தான் நமக்கு நல்லா அழகாக ஃபோமியாக நம்ம எடுக்க முடியும். அவ்வளோதான், நம்ம டீ ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே பழம்பொரி இருக்குது, இதையே நம்ம சாப்பிட போகலாம். ஓகே, பை.